எப்பா ஒரு வழியை சேஃபா நம்ம வீட்டில் வந்து லேண்ட் பண்ணிட்டோம். அட கடவுளே, மழை வேற துளி போடுதே. இப்பதானே மழை வெறிச்சதுன்னு அங்கிருந்து இங்க வந்தோம். அதுக்குள்ளேயும் மழையா? அப்போ வெள்ளம் தான் வரப்போகுதுன்னு நினைக்கேன். எம்மா வீட்டில் இருக்கியா? ஆச்சியோ ஆச்சியோ, எம்மா எம்மோய். சின்ன பொண்ணு செத்தங்கணக்க இருக்கு, ஏட்டி உள்ளவா. எம்மா எத்தனை சத்தம் கொடுக்கேன், வெளியில வந்து எட்டி பாக்கியா? சாப்பிட்டுட்டு இருந்தோம்டி, வா வந்து உட்காரு. என்ன ஆளையே காணோம். தீபாவளிக்கு வந்துட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் அம்மா இருக்காளா இல்லையான்னு கூட எட்டி பார்க்கல. அந்த அளவுக்கு வேலையா இருக்க. என்னைய மட்டும் கேளு, நீயும் தானே அந்த பக்கம் வரல. சரி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்தேன். ஆச்சி எங்க காணோம்? ஆச்சி கிச்சன்ல தான் நிக்கா, தோசை ஊத்திட்டு இருக்கா. சாப்பிட்றியாட்டி? ஆச்சியை வேலை வாங்கிட்டு நீ நல்ல சொகுசா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க என்னம்மா? ஆச்சி தம்பி தோசை விட்டு தரேன்னா நீயும் சாப்பிட்றனா? போய் ஆச்சிட்ட 2 தோசை விட்டு வாங்கிட்டு வா. இன்னொரு தோசை கொண்டு வரவா? ஆச்சியோ. சின்ன பொண்ணு, எப்ப தங்கம் வந்த? ஆச்சி கால் கடுக்க நின்று தோசை ஊத்திட்டு இருக்கேன்ன. எங்க அம்மா உன்னைய அப்படி வேலை வாங்கிட்டு இருக்கா. ஆமா, எனக்கு வேலை வாங்கணும்னு ஆசை பாரு. நீ ஒழுங்கா இருந்தா ஆச்சி எதுக்கு வேலை வாங்க போறேன்? வீடு சின்ன பொண்ணு, இதெல்லாம் ஒரு வேலையா? எதுக்கு உங்க அம்மைகிட்ட மூஞ்ச காட்டுற? ஆச்சி உன் வாழ்க்கையில எவ்வளோ தோசை சுட்டிருப்ப. ஒரு நாளைக்கு 10ன்னு பார்த்தா ஒரு வாழ்க்கைக்கு எத்தனை? ஒரு நாள் இன்னும் 1 கேப்ப, மறுநாளைக்கு 7. மாவுக்கு அளவு இருக்கு, ஆச்சியோ உன் அன்புக்கு அளவு இருக்கா? உனக்கு தோசை சுடுறதுக்குலாம் ஆச்சி கணக்கு பாப்பனாக்கும். நீ பார்க்க மாட்ட ஆச்சி. இந்த குடும்பத்துக்காண்டி மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போய் இருக்கியே. வாழ்க்கைன்னு வந்துட்டா ஒரு கை பார்த்து தானே ஆகணும். போதும் டீ, ஆச்சிக்கு ஐஸ் வச்சத. ஐஸ் வைக்கனா? எம்மா நான் எவ்வளவு உருகி உருகி பாடிட்டு இருக்கேன். ஐஸுங்க எனக்கு தெரியும் பேத்தியோ, அவ கிடக்கா. இந்த உலகத்திலேயே சுயநலம் இல்லாத இன்னொரு தாய்னா அது எங்க ஆச்சி தான். நீ ஒரு தேவதை ஆச்சியோ. எம்மா, இவகிட்ட கொஞ்சம் உசாரா இருந்துக்க. எதுக்கு அடி போடுறான்னு தெரியல. ஆமா, அடி போடுறாங்க. பேசாட்டி தோசையை திம்பையா? உனக்காண்டி ஆச்சி கஷ்டப்பட்டு ஊத்தி கொடுத்துருக்கு, அதை காய விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டு தான் வந்தேன். என்ன விஷயம்? வெளியில போய் பாரு ஆச்சியோ. என்ன சின்ன பொண்ணு? நீ போய் பார்த்துட்டு ஓடியா. இந்த போறேன். ஏடி, என்ன வாங்கியிருக்க? நீயும் போமா, போய் பாரு. பாக்கம் டி, என்ன அதிசயம். ரொம்ப நாளா நாய்க்குட்டி வேணும்னு கேட்டுட்டு இருந்தியே, வாங்கிட்டியே சின்ன பொண்ணு? ஆமா, நாய்க்குட்டி வாங்குறாவ. என் மாமியா கிளவி எனக்கு சோறு போடுறதுக்கே மூக்கால அழுவுது. இதுல நாயை வேற வாங்கி விட்டோம்னா அவ்வளவுதான். அதையும் துரத்தி விட்டுரும், என்னையும் சேர்த்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுரும். சின்ன பொண்ணு, வண்டி அழகா இருக்கே. என்ன வண்டிமா? உங்க மருமக ஸ்கூட்டி எடுத்து வந்திருக்காவமா. அப்படியே சின்ன பொண்ணு, மருமவனை எடுத்து வந்தாவ? ஆமா, பிறவு நீயே எடுத்து தருவ. உன்கிட்ட எத்தனை நாளா கேட்டிருக்கேன், எனக்கு ஒரு ஸ்கூட்டி எடுத்தான்னு. வாங்கி தந்திருப்பியா பொண்ணம்மா? நீ கேக்கையில கையில காசு ஏதுடி? ஆமா ஆமா, காசு இருந்தா மட்டும் அப்படியே எடுத்து தந்துருவ பாரு. நீ எடுத்து கூட தர வேண்டாம், அட்லீஸ்ட் அப்பா கிட்டயாவது எனக்கு ஸ்கூட்டி எடுத்து தர சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிருப்பியா? சரியான ஆளுதான் பொண்ணம்மா நீனு. இப்ப என்னடி, அதான் மருமவை எடுத்துட்டாவல. அம்மைய பொன்னம்மா பொன்னம்மான்னு பேர சொல்லி கூப்பிடாத சின்ன பொண்ணு, அம்மான்னு சொல்லு. மவளுக்கு சப்போர்ட்டு. சரி, இனிமே பொண்ணு தாயின்னு கூப்பிடுறேன். பொண்ணு தாயி போ, போய் பாரு. ஆனா உனக்கு குசும்பு அதிகம் டி. இரு, ஓடி போய் பார்த்துட்டு வாரேன். ஆச்சியோ, இனி எங்க போனாலும் எனக்கு ஒரு போன் அடிச்சிடணும் சரியா? நான் தான் உன்னைய பைக்கில் உட்கார வச்சு கூட்டு போவேன் எங்கனாலும். ஆட்டு சின்ன பொண்ணு. இப்ப வா ஆச்சியோ, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். வெளியில நல்ல மழை பெய்யுது. இப்போதைக்கு வெளியில போனோம்னா ஆச்சிக்கு குளிர் ஜுரம் வந்துரும் டி.
மழை வெறிக்கட்டும் வண்டி எடுத்துட்டு வா ஆட்டுமா. ஆ ஆ வந்துட்டா போச்சு. நீ ரெடியே கிளம்பி இரு ஆச்சியோ. யாருக்கிட்டையும் சொல்லாத, உனக்கு மட்டும் ட்ரீட் வைப்பேன் சரியா? ஆட்டும். வண்டி அழகா இருக்கு. எம்பிட்டு விலை? எப்படி 1,00,000க்கு மேல வந்திருக்குமே. ஆமாம்மா. மாப்பிள்ளையே பாவம் கஷ்டப்படுறாவ. அவர்கிட்ட ஏது காசு? எனக்கு தெரியலம்மா, திடீர்னு அவியல தான் கூட்டு போய் வாங்கி தந்தாவ. நான் ஒன்றும் கேட்கல பார்த்துக்க. அது எப்படி நீ கேட்காம இருந்திருப்ப? நீ வண்டி வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சிருப்ப. நீ சரியான அடங்காபிடாரி கழுதலா. உனக்கு என் மாமியாவே தேவலை போல. இல்லட்டி நிறைய விலை வந்திருக்கும்ல, அதான் கேட்டேன். எதுவும் மாப்பிள்ளைய போட்டு தொல்லை பண்ணியா என்னன்னு. நான் கேட்கவே இல்லைம்மா, அவியல தான் வாங்கி தந்தாவ. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உனக்கு தேவைப்படும். எப்பயும் என்னையவே எதிர்பார்த்துட்டு இருக்காத. வண்டி இருந்துச்சுன்னா நீயே வீட்டுக்கு ஜாமான் வாங்கி போட, எல்லாம் நீயே பார்த்துக்குவேன்னு அவங்க சுமையை குறைக்கிறதுக்கு தான் வாங்கி தந்திருக்காவ. நீ பாட்டுக்கு என்னத்தையாவது ஒளராதம்மா. சரிடி, இப்ப என்னத்துக்கு கோவப்படுற? கேட்க தானே செஞ்சேன். உன அப்பனுக்கும் அவளுக்கும் மூக்குக்கு மேல கோவம் வந்துடும். வண்டிலாம் நல்லா இருக்குடி, பார்த்து எடுத்து ஓட்டு. எங்க போனாலும் பைய போயிட்டு வா. ரோட்ல எல்லாம் போனா பார்த்து ஓரமா போகணும் ஆட்டுமா. சரிமோ. எது தாப்புல வரவன் எப்படி எப்படி வருவான்னு தெரியாது. நம்ம தான் பார்த்து சேஃப்டியா ஓட்டிட்டு போகணும். ஆட்டுமா. நான் ஒருத்தி வந்த அவசரத்துல வெறுங்கையோட வந்துட்டேன். எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி ஸ்வீட் வாங்கி தந்தாவோமா, டிக்கியில் வச்சிருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் மாரோட்டெல்லாம் போய் காட்டணும். மழை பெய்யுது பேத்தியோ, இருந்து அப்புறமா போ. பரவாயில்ல ஆச்சியோ, லேசாக தான் தூறல் போடுது. இந்த மழையெல்லாம் பார்த்தோம்னா அப்புறம் நான் இங்கேயே டேரா போட்டுற வேண்டியதான். ஆமாட்டி, மழை விடுற மாதிரி தெரியல, துளி போட்டுட்டே தான் இருக்கு. சரி நீ பார்த்து போயிட்டு வா. இருமா, ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு, எடுத்து வந்துட்டு போறேன். இந்தாம்மா, அப்பாட்ட சொல்லிடாட்டுமா, நான் போயிட்டு வரேன். மெதுவா ஓட்டிட்டு போட்டி, ஸ்பீடா போயிடாத. ஆட்டும். என்ன அம்புச்சக்கா, தடவி தடவி பார்க்க வண்டி எப்படி நல்லா இருக்கா? புது வண்டியா சின்ன பொண்ணு, நல்ல பளபளன்னு இருக்கு. ஆமாக்கா, முன்னாடி பாருங்க, நம்பர் பிளேட் கூட இல்ல. ரிஜிஸ்டர் பண்ண கையோட தூக்கிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்குடி, கொடுத்து வச்சா ஆளுதான் போ. உன் புருஷன் உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்காரு. ஆமாக்கா, ஆனா நான் தான் அவருக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னே தெரியல. நீ ஒன்னும் பண்ணாம இருந்தாலே அவருக்கு செய்யற பெரிய கைமாறுதான் டி. ஏன் அம்புச்சிக்கா, இருந்தாலும் உனக்கு குசும்புதான் போ. இந்த 4 முடிய என்ன சத்தம் கொடுக்குறேன், வெளியில வந்து எட்டி பாக்கா. இந்தாதான் வந்துட்டாளே. ஏ கீதா, இங்க வா, வண்டிய பாரு. ஏன் 4 முடி எத்தனை சத்தம் தான் கொடுக்கறது உங்களுக்கு? கூப்பிட்டா வந்து எட்டி பார்க்க மாட்டீங்களோ? உள்ள அப்படி என்னதான் பண்றீங்களோ? அது ஏன் கேட்க சின்ன பொண்ணு, பெரிய தலைவலி போ இந்த SIR ஃபார்மோட. ஏன் கீதா, எனக்கும் மண்டடியா தான் இருக்கு. ஆமாக்கா, ஒரே தலைவலியா இருக்கு பாத்துக்கிடுங்க. 2002ல ஓட்டு போட்ட விவரத்தெல்லாம் கேட்காவ. அப்பெல்லாம் நான் எங்க இருந்தனே தெரியல. சிட்டிசன் படத்துல நக்மா அத்திப்பட்டியை தேடின மாதிரி பழைய SIRல எங்க குடும்பத்தோட லிஸ்ட் எல்லாம் தேடிட்டு இருக்கேன். என்னத்த செய்ய? என் 4 முடி ஃப்ரீயா விடுங்க. இங்க பாருங்க, புது ஸ்கூட்டி எடுத்தாச்சு. நீங்க 2002ல எங்க இருந்தீங்க, என்ன ஏதுன்னு எல்லா விவரத்தையும் இந்த ஸ்கூட்டில போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துருவோம். கலக்கிற சின்ன பொண்ணே, ஸ்கூட்டிலாம் எடுத்திருக்க, அதுவும் புது ஸ்கூட்டி வேற. இனி இந்த சின்ன பொண்ணை கையிலேயே பிடிக்க முடியாது. நான் என்னைக்கு 4 முடி ஒத்தையில சுத்தி இருக்கேன். எனக்கும் ஸ்கூட்டிலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்ட தெரியும் டி, குடுப்பியா? நல்லா ஓட்ட தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கோங்க. புது ஸ்கூட்டி கீழே கீழே போட்டு எடுத்தீங்கன்னு வைங்களேன், என் வீட்டுக்காரும் என் மாமியா கிளம்பியும் சேர்ந்து நொறுக்கி அள்ளிடுவாவ. உனக்கு இது போல ஒரு ஸ்கூட்டி எடுத்துக்கோ கீதா. துணியெல்லாம் தைக்கிற பத்தியா, வாங்க கொடுக்கறதுக்கு உனக்கு உதவியா இருக்கும். எங்க போனாலும் பஸ்ஸுக்கு நிக்காம ஸ்கூட்டில போயிட்டு வந்துடலாம். ஆட நீங்க வேற போங்கக்கா. சின்ன பொண்ணுக்கு வீட்டுக்காரராது கேட்காமையே எதுனாலும் வாங்கி கொடுக்காரு. என் வீட்டுக்கார்ட்ட போய் நான் ஒரு நொங்கு வண்டி கேட்டாலும் எதுக்கு என்ன நொன்னு 1008 கேள்வி கேட்பாவ. ஏ அப்பா, நான் இந்த ஸ்கூட்டியோட எவ்வளவு நேரம் வந்து நின்றுட்டு இருக்கேன். உங்க கதையெல்லாம் அப்புறம் விடுங்க, வாங்கக்கா ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். ஏட்டி, மலையில ஒரே சப்பும் சவதியுமா கிடக்கு. இந்த சவதிக்குள்ள எங்கோடி போவ? நீ வண்டிய வீட்டுல கொண்டு போய் விடு, நம்ம அப்புறமாட்டி போவோம். மழை வேற விட்டு விட்டு தூரிட்டு இருக்கு.
புஜக்கா வாய் வச்சதோட சரி, உடனே மழை வந்துட்டு பாருங்க. ஐயையோ என் ஸ்கூட்டி நினையுது, நான் போய் வீட்டில் விட்டுட்டு வரேன்க்கா. ஆட்டும் சின்ன படம் போ. ஐயோ கடவுளே, யாராவது வாங்க, வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்துட்டேன், மழை தண்ணி பூரா வீட்டுக்குள்ள வருது. ஆத்தாடி, லட்சுமி வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு போலயே. அப்படிதான் நினைக்கேன்க்கா, வீடு ரொம்ப இறக்கத்துல எல்லாம் கட்டியிருக்காவ. சரி வாங்க போய் என்னன்னு பாப்போம். பொருள் எதுவும் வைக்கணும்னா மேல எடுத்து வைப்போம். ஏன் அம்புச்சுக்கா, சீக்கிரம் ஓடி போங்க. நான் இந்த வண்டியை மட்டும் ஒரு சேஃபான இடத்துல விட்டுட்டு வாரேன். ஆட்டு சின்ன பண்ணி சீக்கிரம் வந்துரு. ஐயோ கடவுளே, யாராவது வாங்கல, வீடு வெள்ளத்துல முங்குது. வந்துட்டோம். ஏகோ பார்த்து போங்க, விழுந்துடாதீங்க. நீ சீக்கிரம் வா சின்ன பொண்ணு. குட் ஆஃப்டர்நூன் சார். என்ன மேடம், ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஐயோ பாஸ் வந்துட்டாங்க. ஃபைல் எல்லாம் உங்க டேபிள்ல சப்மிட் பண்ணிருக்கேன் சார். ஆமா சார், நீங்க இல்லாதப்போ மேடம் தான் எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. பெண்டிங் ஒர்க் எதுவும் இல்ல, ஃபைல் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகே, இன்னும் 10 மினிட்ஸ்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. எஸ் சார். மேடம், நீங்க உங்க ஒர்க்கை பாருங்க. தேங்க்யூ சார். குட் ஆஃப்டர்நூன் சார். ஹாய் துளசி, ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். என்ன உங்க ஃப்ரெண்டு ஆஃபீஸ் பக்கமே வரதில்லையா? அவளுக்கு இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு சார். வீட்டில் கேட்டுட்டு இன்னும் 1 வீக்ல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. தெரியும், இன்விடேஷன்ல பார்த்தேன். அவங்க இன்வைட் பண்ணி என்னால் வர முடியல. காருண்யா கிட்ட இன்னும் 2 டேஸ்ல வந்து பார்க்குறேன்னு சொல்லுங்க. ஓகே சார். என்ன இவ இப்படி இருக்கா? 3 மந்த் ஃபாரின் போயிட்டதுனால நம்மள மறந்துருப்பா போல. சார்னு சொன்னாலே அப்படி சொல்லாதன்னு சொல்லுவாரு. எப்ப பார்த்தாலும் உனக்கு விருப்பம் இருக்கான்னு சொல்லும் பாரு. இப்ப அதை பத்தி எதுவும் கேட்கறது இல்லையே. ஒருவேளை மாறிட்டாரோ? இருக்கலாம். இதுக்கு தான் பணக்கார பசங்களெல்லாம் நம்ப கூடாது. நல்ல வேலைப்பா. இப்படியே இருக்கிறது தான் நம்மளுக்கும் நல்லது. வந்தோமா, ஒர்க்கை பார்த்தோமா, போனோமான் இருக்கணும். சரிங்க துளசி, அப்ப நீங்க உங்க ஒர்க்கை பாருங்க. தேங்க்யூ சார். ஐயையோ, யாராவது வாங்க, என் பொருள் பூரா இப்படி தண்ணியில நனையுதே. அம்மாடி, எப்படி இப்படி வீடு ஃபுல்லா தண்ணி வந்துச்சு லட்சுமி? 2 நாளா தொடர்ந்து மழை பெஞ்சிருக்கு பாத்தீங்களா? அதான் வீடு ஃபுல்லா தண்ணி வந்துட்டுக்கா. லட்சுமி அக்கா, வீடு ஃபுல்லா வெள்ளமால கிடக்கு. சின்ன பொண்ணு எப்படியாவது என் பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிருட்டி. ஒவ்வொரு பொருளையும் வாங்கிறதுக்கு முன்னாடி என்ன பாடு. இப்படி என் பொருள் அம்பிட்டு தண்ணியோட போதே. லட்சுமி அக்கா, பொருளை பார்த்தீங்களே, ஆடு மாடை பார்த்தீங்களா? தொழுவத்துலயும் தண்ணி. கடவுளே, நான் இப்ப என்ன செய்வேன்? இப்ப பேசிட்டு இருக்க நேரம் கிடையாது லட்சுமி. நீ ஒன்னும் வருத்தப்படாத. மழை இன்னைக்கு ஒரு நாள் பெய்யும், அந்தால விட்டுரும். இப்போதைக்கு இந்த பொருளெல்லாம் சேஃப்டி பண்ணணும். சின்ன பொண்ணு ஒவ்வொரு பொருளா எடுத்துட்டு போ. லட்சுமி அக்கா கொடுங்க. கீதா, நீ அந்த மிக்சியை எடுத்துக்கோ. சின்ன பொண்ணு ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு வந்துருட்டி எப்படியாது. எனது ஃப்ரிட்ஜ் நான் ஒத்தைக்கு தூக்கணுமா? நல்லா வளர்ந்து தானே சின்ன பொண்ணு இருக்க. இப்பதான் டீ எடுத்திருக்கேன். அது இன்ஸ்டால்மெண்ட்ல எடுத்திருக்கேன். டீ எப்படியாவது கொண்டு வந்துரு. ஆட்டும்க்கா, அப்ப சீக்கிரம் வெளியில போங்க. சின்ன பொண்ணு வாட்டி, ஃப்ரிட்ஜை வேணா நீயும் நானும் சேர்ந்து தூக்கிட்டு வருவோம். அம்புஜம், உன்னால பீரோல தூக்க முடியுமா? என்னது, பீரோல தூக்கணுமா? லட்சம், பீரோல எப்படி தூக்கிட்டு வர முடியும்? வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு மண்டை கலண்டு அலையறீலோ? தூக்க முடியாதா? தெரியாம கேட்டுட்டேன் டி. எப்படியாவது ஃப்ரிட்ஜை மட்டும் தூக்கிட்டு வந்துரு. லட்சுமி, பீரோலுக்குள்ள தங்கச்சாமா எதுவும் இருக்கா? இல்ல அம்புஜம், இப்பதானே காருவை கட்டி கொடுத்தேன். எனக்குள்ளதெல்லாம் அடவுல இருக்கு. நல்லதா போச்சு. அப்ப பூமாரிப்புல சர்டிபிகேட் இருக்கும்ல, அதை மட்டும் எடுத்துட்டு வாரேன். நீ முன்னாடி போ, சீக்கிரம். ஆடு மாடெல்லாம் பாரு. சரி அம்புஜம். ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராஜா, அடபெண்டு புள்ள இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராஜா. நான் என்ன பண்ணுவேன்? அட லட்சு, போற போக்க பார்த்தா உங்களையும் சேர்த்து தான் தூக்கிட்டு போடும் போல. கவலைப்படாம போ லட்சுமி. பொருளெல்லாம் எங்க வீட்டுல கொண்டு வந்து வை. மழை விட்டதும் பழையபடி மாத்திக்கலாம்.
ஒன்றும் வருத்தப்படாத